வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். கிருஷ்ணமூர்த்தி சார் என்ன சொல்லுவாருன்னா, வளராத பாவகங்கள் 1, 2, 3, 6, 10, 11 வளரும் பாவகங்கள். இது நீங்களாக மீதி 6 பாவம் 4, 5, 7, 8, 9, 12. 4, 5, 7, 8, 9, 12 இவை வளராத பாவகங்கள்னு ஒரு சிம்பிளா சொல்றார். என்ன சார் 4ஆம் பாவம் என்ன வளராத பாவம்? ஒருவர் சொத்துக்களை வாங்கி வைக்கிறாரு. அந்த சொத்து ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம விக்கும்போது அது நமக்கு அதிகமான விலைக்குத்தானே போகுது. அப்படிங்கிறப்ப 4ஆம் பாவத்தின் மூலமாக நமக்கு வளரும் தன்மை தானே கிடைச்சிருக்கு. அது எப்படி வளராது அப்படின்னா, அவருடைய மெத்தடுல வேற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம எப்படி அதை பார்த்துக்கலாம்னா, ஒரு முதலீடு என்பது நம்ம 10 ஆண்டு கழிச்சு கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண வளர்ச்சி. இந்த 1, 2, 3ல எல்லாம் வளர்ச்சி என்னன்னா, முந்துகிறான், செயல்படுகிறான், செல்வத்தை சேர்க்குகிறான், முயற்சிகளை வெற்றியாக்குகிறான், உடனுக்குடன் செயல்படுறான். அவருடைய வளரும் பாவத்தின் தன்மை எல்லாம் உடனுக்குடன் செயல், உடனுக்குடன் அதுல பெறக்கூடிய நன்மைகள். 1, 2, 3, 6, 10, 11 இவையெல்லாம் செயலாற்று உடனுக்குடன். பட் 4ஆம் பாவம்ங்கிறது உடனுக்குடன் செயல் அல்ல. உன்னை சேகரித்து வைக்கிறால் அப்படி போட்டுருணும். அது பாட்டுக்கு பொருளை தேடுது. அவர் வளராத பாவம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவை உடனுக்குடன் வளர முடியாத பாவகங்கள். 4ஆம் பாவத்தின் அடிப்படையில் சொத்துக்களை பெறுறோம், கல்வி அங்கிருந்துதான் வருது, சுகமும் அங்கிருந்துதான் வருது, வண்டி வாகன வசதிகளும் அங்கிருந்துதான் வருது. அதுக்காக அது வளராத பாவம்னா அவர் இமீடியட் அப்படிங்கிறத அவருடைய பார்வையாக வரும். எத்தனையோ பார்வை வச்சிருக்காரு, அதுல இது ஒண்ணு. 5ஆம் பாவம் மனிதன் சிந்தித்துக் கொண்டே இருப்பவன் செயலுக்கு வரணும்ல. சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னா என்ன ஆகும்? சிந்திச்சுக்கிட்டே இருந்து அதனால வரக்கூடியது என்ன? செயலுக்கு போகல. யோசிக்கிறார், யோசிச்சுக்கிட்டே இருக்கார். அறிவு தெளிவா இருக்குது. ரொம்ப அற்புதமான கனவு, காதல், கற்பனை, ஆசை, அபிலாஷைகள், வேடிக்கை, வினோத விளையாட்டுகள் அவை அத்தனையும் ஓடுது. ஆனால் இங்க முடிவெடுத்து உடனுக்குடன் செயல்பாடு கிடையாது. அதை கூட 10க்கு 8ம்பாங்க. இருக்கட்டும், அவங்க எப்படியும் சொல்லிட்டு போறாங்க. நம்ம அதுக்கு ஒரு கருத்து இப்படி இருக்கும். 4, 5க்கு சொல்றார். அது யோசிச்சுக்கிட்டே இருக்கு, இமீடியட்டா ஆக்ஷனை நிப்பாட்டுது. சரி, 4, 5, 7, 8 7ஆம் பாவம் பார்ட்னர் வர்றார், புது ஆள் வர்றார், புது சிந்தனைகள் உருவாகுது. இங்க ஒண்ணு நம்ம ஒண்ணு வச்சிருக்கு, அது ஒண்ணு வருது. 2 சேர்ந்துதான் செயல்படணும். 2 சேர்ந்து செயல்படும் போது அது உடனுக்குடன் கூடிய முடிவுகளை தராது. ஒரு பார்ட்னர் நாம சிங்கிளா இருந்து செயல்படுவதற்கும் மற்றொருவர் இணைந்து சேர்ந்து செயல்படுவதற்கும் உள்ள வித்தியாசம். யோசனைகள் பெருகுது, செயல்பாடுகள் கொஞ்சம் தாமதம் ஆகுது. வளராத பாவத்துக்கு அது கொண்டு போகுது. 8ஆம் பாவம் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நாம என்ன காரியங்கள் செய்தாலும் அந்த வளர விடாமல் தடுக்கக்கூடிய தன்மையை அது கொடுக்குது. இதே 7, 8ங்க அது என்னங்க, அந்த 9ஆம் பாவமும் வளராத பாவம். எஸ், ஆய்வுகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முடிவை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதனுக்கு அந்த முடிவு எப்பவோ கிடைக்கக்கூடிய அடிப்படையில் அவருக்கு தினப்படி பிரச்சனையில் அவர் போராடி கொண்டிருக்கிறார். அதனாலதான் 7, 8, 9 ஏன் வளர முடியல அப்படின்னா, அங்கிட்டு ஒரு பார்வை, இங்கிட்டு ஒரு தடங்கள், இங்கிட்டு ஒரு அற்புதமான ஆய்வு கூடம். வழக்கம் போல உங்களுக்கு தெரியும் 12ஆம் பாவம் அது ஒரு நாளும் வளர்ச்சியை தரல. செலவுகளை தருது, விட்டு விலகுதலை தருதில் இல்லாமல் போகக்கூடிய அமைப்பை அது தருது. எனவே அவருடைய அந்த திட்ட பார்வை, அவருடைய யோசனை பார்வை, பாவத் படி அவங்க பலன்கள் வேறு வேறு மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அது இயற்கை, அதை அழகாக சொல்லலாம். ஆனா 4 அப்படிங்கிறதுனாலையும் 5 என்பது அப்படிங்கிறதுனாலையும் அதே மாதிரி உங்களுக்கு 7, 8, 9, 12ங்கிற அடிப்படையில இவை அனைத்தும் உடனுக்குடன் தினப்படி வாழ்க்கையில உடனுக்குடன் செயல்படக்கூடிய அமைப்புல இருந்து வேறுபடுகிறது.
ஒன்று பொருளை சேர்த்து வைக்குது, ஒன்று அறிவை சேர்த்து வைக்குது, ஒன்று ஆய்வை சேர்த்து வைக்குது, இன்னொன்று மற்றவரை இணைத்து வைக்குது, ஒன்று நாம் செயல்படக்கூடிய காரியங்களில் தடைகளை ஏற்படுத்துது, இன்னொன்று 12 நமக்கு என்ன செய்யுது? வெற்றி விரயங்கள், நாம் நினைக்காத விஷயங்களை எல்லாம் சிந்திக்க வைக்குது. எனவே இதை நம்மளுடைய சாதாரண புரிதல்ல இப்படி வச்சுக்கணும். அவை நல்லவையே, அவை நல்ல பாவமே. 8, 12 தவிர மீதி நல்ல பாவமும் நல்ல பாவமுமே. பட் அவை உடனுக்குடன் செயல்படக்கூடிய பாவமாக அவர் கருதல. அவை 10க்கு 8ஆக, 10க்கு 12ஆக, 9ஆம் பாவம் எல்லாம் அப்படி வருவதால் அவற்றினால் ஏற்படக்கூடிய பலன்கள் மிக சாதாரணமாக இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு வச்சுக்குவோம். அங்க போனப்போ அங்க நிறைய யோசிப்பாங்க, நிறைய சொல்லுவாங்க. அது வேற கதை. அது எப்படியோ அவங்க முடிவுகளுக்கு அவங்க பலன்களை மக்களுக்கு தரட்டும். நம்மளுடைய பார்வையில வளரும் பாவம் 1, 2, 3, 6, 10, 11ன்னா வளராத பாவகங்கள் 4, 5, 7, 8, 9, 12ங்கிறப்ப இவை ஏன் வளர முடியாதுன்னா அது வேற வளர்ச்சி, உடனுக்குடன் கிடைக்கக்கூடிய வளர்ச்சிகளை தடுக்கின்றது. நன்றிங்க.